வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलिसिया में आए हुए हर एक भाइयों बहनों को मैं यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूं. கடந்த பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை குறித்து பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से हम परमेश्वर के वचन के बारे में देखते आ रहे हैं. மேபி இந்த வாரத்தோட இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம புது சீரிஸ் ஆரம்பிக்கலாம், அல்லது அடுத்த வாரமும் இதை தொடர்ந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் நம்ம புது சீரிஸ் தொடங்கலாம். हम आकर ये हफ्ते में इसे खत्म करके अगले हफ्ते में दूसरा भी देखेंगे, या तो फिर अगले महीने दूसरे में भाग को हम देखेंगे. போதனை உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ ये जितने भी हमने पढ़े हैं आपको आके उपयोग हुआ होगा. ஒரு வேத வசனத்திலிருந்து ஆரம்பிப்போம், அங்கிருந்து நம்ம தொடருவோம். एक वचन के जरिए शुरुआत करेंगे. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். इब्रियों की किताब 4वां अध्याय 12वीं वचन पढ़ूंगा. எபிரேயர் 4:12. इब्रियों का किताब चैप्टर 4 वर्स 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் எண்ணங்களையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. वचन कहता है क्योंकि परमेश्वर का वचन जीवित और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत ही चौका है और प्राण और आत्मा को जांचता है और मन की भावनाओं को विचारों को जांचता है. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. मेरे प्यारे भाइयों बहनों, इस वचन में आके जीवन है और प्रबल है. யோவான் இந்த ஜீவனை பற்றி தம்முடைய சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். यूहन्ना का किताब 1 अध्याय में 4 वचन में देखते हैं, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. उसमें जीवन था और वो जीवन मनुष्य को ज्योति था. 5ஆம் வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை, மேற்கொள்ளவில்லை. 5वीं वचन, ज्योति अंधेरे में चमकती थी और अंधेरा ने उसे ग्रहण नहीं किया. அந்த ஜீவன் மனுஷருக்கு அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. अब वो जीवन आकर उनके अंदर था. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலே வருகிறார். हम उद्धार पाते समय पवित्र आत्मा आके यीशु मसीह के जरिए हमारे अंदर आते हैं. அவர் வரும்பொழுது ஜீவன் உள்ள வருகிறது. और जब यीशु आते हैं तो जीवन भी अंदर आता है. இப்போ அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. अब ये जीवन आप सबके अंदर भी है. இந்த ஜீவனை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். इस जीवन के लेकर हम बहुत ही आके चौका रहना है. இந்த ஜீவனை நாம் வளர்க்க வேண்டும். इस जीवन को आपको बढ़ाना है. அந்த ஜீவனை நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். उस जीवन को आप लोग संभाल के रखना है. இந்த ஜீவன் முதல்ல எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்குன்றது விசுவாசிக்க வேண்டும். अब ये जीवन मेरे अंदर तो है, लेकिन आप लोग के अंदर भी है करके आपको विश्वास करना है. பாருங்க, அவர் ஏன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் உள்ள. अब देखिए आपको ये जीवन क्यों दिया गया है. தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். अपना जीवन को आपको दिया है. ஏன் கொடுத்திருக்கிறார்? क्यों दिया है. இந்த பொல்லாத உலகத்திலே நாம வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றதுக்காக அதை கொடுத்திருக்கிறார். इस बहुत ही आके मुश्किल दुनिया में हम एक जीवन जीने के लिए दिया है. பாருங்கள், இந்த ஜீவன் முதலாவது தேவனுக்குள்ளே இருந்தது. सबसे पहले ये जीवन परमेश्वर के अंदर था. நிறைய ஜீவன் இருக்கு பாருங்க. बहुत सारा जीवन है. முதல்ல தேவன் புல் பூண்டுகளை உண்டாக்கும் பொழுது அது ஒரு பிளான்ட் லைஃப், அது ஒரு ஜீவன், அது ஒரு விதமான ஜீவன். सबसे पहले परमेश्वर ने आके घास पौधे सब उगाया, वो भी एक जीवन है. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆகாயத்து பறவைகளை உண்டாக்குறார், சமுத்திரத்துல மச்சங்களை உண்டாக்குறார், அதுலயும் லைஃப் இருக்கு. अब आकाश में पक्षी, समुद्र में मछलियां बनाया, उसमें भी जीवन है. பிளான்ட் லைஃப், அனிமல் லைஃப், பேர்ட் லைஃப் எல்லாம் அவருக்குள்ள இருந்து தான் வருது அந்த ஜீவன்லாம். तो यहाँ के प्लांट लाइफ देखे थे हमने, मछली का जीवन देखा था, सब बैलों का जीवन देखा था, अब मनुष्य का जीवन देख रहे हैं. அவருக்குள்ள தான் ஜீவன் இருக்கு, பிதாவுக்குள்ள. अब परमेश्वर के अंदर जीवन था. யோவான் இது ரொம்ப அற்புதமா எழுதுகிறார் பாரு. और யோவாन बहुत ही अद्भुत रीति से कहता है. அவர் சொல்றாரு, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாம் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். तो यहाँ पे पिता परमेश्वर कैसा जीवित है, वैसे हमें भी जीवित रखा है. அப்ப அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்கு. अब उनके अंदर ही जीवन है. அந்த ஜீவன் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது, கிரியேட் பண்ணுகிறது பாருங்க. अब वो जीवन आके उत्पन्न करता है. அப்ப பிளான்ட் லைஃப் அவருக்குள்ள இருந்து வருது, அனிமல் லைஃப் அவருக்குள்ள இருந்து வருது, பேர்ட் லைஃப் அவருக்குள்ள இருந்து வருது.
अब उनके अंदर से आप देखिए कितने सारे जीवन आए हैं। அவருக்குள்ள இருந்த ஜீவன் தான் பறவைகளாக ஊரும் பிராணிகளாகலாம் வருது. अब परमेश्वर के अंदर जो जीवन है उस जीवन को रखे उन्हें सब कुछ सृष्टि किया है। ஆனால் மனுஷனை உண்டாக்கணும்னு வரும்போது அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ள ஊதினார். लेकिन जब मनुष्य को बनाया उन्होंने अपने खुद का श्वास को उनके ऊपर फूका। பிளான்ட் உண்டாக்கும்போது பேசினாரு. जब उन्होंने पौधा बनाया तो सिर्फ बात किया। ஆனா உங்களை என்னை உண்டாக்கும்போது அவர் ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளே ஊதினார். लेकिन जब आपको और मुझे बनाया तो अपने जीवन के श्वास को उन्होंने डाला है அவர் தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுக்கிறார். और अपने जीवन को हम सबको दिया है। இது உயர்ந்த ரகமான ஜீவனாய் இருக்கிறது. और ये सबसे ऊंचा एक जीवन है। நம்ம மலைகள் எல்லாம் பார்க்கிறோம், பெரிய பெரிய பாறாங்கல்லாம் இருக்குதுல்ல. अभी आप लोग सब बड़े बड़े पहाड़ों को देखते होंगे। அங்க அந்த பெரிய கல், அதுல இருந்து ஒரு சின்ன கல்ல வெட்டி எடுக்கிறோம்னு வச்சுங்க, அதை உடைச்சோம்னா ஒரு சின்ன கல் வருது. अब वो बहुत बड़ा पत्थर है लेकिन उसमें तोड़ के एक छोटा सा पत्थर निकालेंगे तो அதுவும் கல்லு தான், இதுவும் கல்லு தான். दोनों पत्थर है। அதே மாதிரி தான் பாருங்க, தேவன் தமக்குள்ள இருந்த ஜீவனை நமக்குள்ளே तो தந்திருக்கிறார். बिल्कुल उसी तरह परमेश्वर ने अपने के अंदर जो जीवन है वो हमें दिया है। அந்த ஜீவன் மிகுந்த வல்லமை உள்ளதா இருக்கிறது. अब वो जीवन बहुत ही सामर्थ्य जीवन है இது பரமனுடைய ஜீவனாய் இருக்கிறது. और ये परमेश्वर का जीवन है। அப்புறம் சொல்றாரு, அவர் பரலோகத்திலிருந்து வந்த ஜீவன் அந்த ஜீவன். और फिर से कहते हैं कि परमेश्वर आके परलोक से आया हुआ एक जीवन है। யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, யோனா का किताब चैप्टर 6 पढ़ेंगे 32ஆம் வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் அப்படிங்கிறார். तो यहाँ पे आके हम वर्स 32 में देखते हैं कि उनको आके जगत का रोटी नहीं बल्कि स्वर्ग का रोटी दिया गया है। உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காக தான் வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். और दुनिया में सबको जीवन देने के लिए वो स्वर्ग से नीचे आए हैं। அப்ப அந்த ஜீவன் இப்பொழுது நமக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. अब वो जीवन आपके अंदर वो मेरे अंदर है। இந்த ஜீவன் எங்க இருந்து வந்திருக்குது? ये जीवन कहाँ से आया है? பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. वो स्वर्ग से आया है। அப்புறம் சொல்றாரு, இந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. और फिर कहते हैं कि ये जीवन मनुष्य के लिए ज्योति था। அப்ப பாருங்க, இந்த ஜீவன் பளிச்சிடும் ஜீவனாய் இருக்கிறது. तो देखिए ये जीवन आके एक चमकता हुआ एक जीवन है। நீங்க இந்த கிராமத்துல சின்ன மின்மினி பூச்சி பாத்தீங்கன்னா அது வந்து இருட்டுல அது வெளிச்சமா இருக்கும், வெளிச்சத்தை உமிழும். அது आपने रात में कीड़ा देखा होगा जिसमें आके लाइट जलता है। இட் எமனேட்ஸ் லைட். और वो आके एक उजाला दिखाता है वो A कीड़ा। small insect, it emanates life. और वो छोटा सा कीड़ा है पर अंधेरे में लाइट दिखाता But है। it has the power to emanate light. तो उसमें आके एक उजाला रहता है। God has created that insect like that. और उस कीड़े को परमेश्वर ने ऐसा ही बनाया है। Like that, அதே போல அந்த ஜீவன் உங்களுக்கும் எனக்கும் ஒளியாய் இருக்கிறது. और बिल्कुल उसी तरह वो जीवन आपको और मुझको एक ज्योति बनकर है। அந்த உள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் ஒளியாய் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. देखिए आप लोग को विश्वास करना है कि ये ज्योति आके ये जीवन मेरे अंदर है, वो ज्योति है, तब आकर जीवन में एक बदलाव आता है। இந்த ஜீவன் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிறது. और ये जीवन हम लोग को एक उजाला देता है। இந்த ஜீவன் மூளை அறிவுக்கு போகும்பொழுது எண்ணங்கள்ல ஒரு பெரிய தூய்மை, பரிசுத்தமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கிறது. जब ये जीवन आपके दिमाग तक पहुंचता है तो आपकी सोच में एक पवित्रता आती है। இந்த ஜீவன் கண்களை ஒளிமயமாக்குறது, பளிச்சிட வைக்கிறது கண்களை. और ये जीवन आपके आंखों को एक उजाला देता है। அப்படி ஆக்கும்போது என்ன நடக்குது? என் கண்கள் அருவருப்பை பார்க்காது. तो जब ऐसा होता है तो क्या होता है? आपकी आंखें गंदी चीजों को नहीं देखती है। இந்த ஜீவன் நம்முடைய முகத்திலே அழகை கொண்டு வருகிறது. और ये जीवन आपके चेहरे में एक खूबसूरत लेके आता है। அப்ப மற்றவர்கள் இவ்வளவு நாள் நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு இச்சை, ஆசை வந்தது. ஆனா இப்போ நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பயபக்தி வர ஆரம்பிக்கிறது. पहले लोग हमें देखते समय एक आके एक बुरे ख्याल आते थे, लेकिन अभी हमको देखते समय आके एक अच्छा ख्याल आता है। ஏன்னா உள்ள இருக்கிற ஜீவன் முகத்துல தேவ மகிமையை கொண்டு வருகிறது. क्योंकि अंदर जो जीवन है वो परमेश्वर का दर्शन दिखाता है। மோசே தேவ பர்வதத்துல 40 நாள் புசிக்காம குடிக்காம இருந்தான். मूसा आके 40 साल आके खाना पिया रहा था। அவன் கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகம் தேவ மகிமையினாலே பிரகாசித்தது, ஒளி விட்டது. लेकिन जब वो नीचे उतर के आया था उसका मुंह एकदम परमेश्वर की चमक से चमक रहा था। அவனை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரே பயம்.
और उसको देखते ही इस्राएल जनता को एक डर सा था ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் அவங்களுக்கு வருகிறதை நாம் और பார்க்கிறோம். उनके अंदर एक डर सा आता है. When you were in the presence of God, your face become enlightened by the glory of God. जब आकर परमेश्वर के उपस्थिति में आप लोग रहेंगे तो आपके मुंह में एक चमक दिखाई देगा. இவ்வளவு நாள் இச்சையோட பார்த்தவன்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு தேவ மகிமையை காண்பார்கள் உங்க முகத்துல. इतने लोग से लोगों ने बुरे ख्याल से देखा होगा लेकिन अभी अच्छे ख्याल से देखेंगे. பார்க்கும்போதே பரிசுத்தமான எண்ணம் வரும். आपको देखते समय एक पवित्र ख्याल ही आएगा. அருவருப்பான எண்ணங்கள் வரவே வராது. गंदी ख्याल दिमाग में नहीं आएगी. பாருங்க இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. देखिए आज के जमाने में ये बहुत जरूरी है. இந்த காலகட்டத்துல இந்த வாலிப பிள்ளைங்க எப்படி வாழ்றாங்க, இது ஏன் வாழ்க்கை, இது நான் தான் டிசைட் பண்ணணும் எப்படி வாழ்றது, நீ ஏன் எனக்கு நான் டிசைட் பண்ணணும். आज के दिनों में नौजवान अपने जीवन कैसे जीते हैं ये मेरा जीवन है और मुझे ही इसका निर्णय लेना है. ஐ வாண்ட் ப்ளஷர். और मुझे वो आके वो चाहिए सब कुछ. வாலிப பிராயத்துல இன்பத்தை அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது, வயசான பிறகா உங்களை மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. अगर नौजवानी में मैं ये सारी खुशियों का अनुभव नहीं करूंगा तो बूढ़ा होने के बाद करूंगा क्या सोचते हैं. பாருங்க உள்ள ஜீவன் இருக்கும் பொழுது நமக்கு நம்முடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற பக்கம் அது திருப்புகிறது. देखिए जब हमारे अंदर जीवन होता है तो हमारी जो भी इच्छा है वो दूसरे और होता है. நம்ம நினைக்கிறோம் ஒரு முறை சந்தோஷமா இருந்தா என்ன பிரச்சனை, அதனால என்ன ஆயிட போகுது. हम लोग सोचते हैं अगर मैं एक बार खुश रहूंगा तो क्या होगा. ஃபாரின் எல்லாம் இந்த யூஸ் பண்ண புஸ்தகங்களை விற்பாங்க. अभी फॉरेन में एक पूरा किताब बिक्री होते हैं. ஒரு முறை யூஸ் பண்ண புஸ்தகங்களை வாசிச்ச புஸ்தகங்களை கம்மி ரேட்டு குறைந்த விலைக்கு விற்பனை செய்வார்கள். अब फॉरेन में पूरा एक बार इस्तेमाल किया वाला किताब को दोबारा कम दाम में बिक्री करते அது हैं. வந்து என்ன போர்டு போட்டிருக்கோம்னா ஸ்லைட்லி டச்டு கிரேட்லி ரெடியூஸ்டு. यहाँ पर क्या लिखा रहेगा, स्लाइटली टेस्ट ग्रेटली रिड्यूस्ड. சும்மா லேசா தொட்டிருக்காங்க அவ்வளவுதான். बल्कि हल्का सा किताब को छुआ है. ஒரே ஒரு முறை தொட்டதுல அதனுடைய மதிப்பு 10,000 வந்து 10 பைசாவுக்கு வந்துடுச்சு அவ்வளவுதான். देखिए किसी ने उस किताब को एक बार छुआ, अब उस किताब का दाम 10,000 से 10 पैसे के लिए आ गया. நான் சொல்றேன் பாருங்க ஸ்லைட்லி டச்ட்லாம் இங்க ஒத்துக்கவே முடியாதுங்க. मैं आपसे कहता हूँ स्लाइटली टच है तो मैं उसे मानूंगा नहीं. ஏன்னா தேவன் உள்ளே இருக்கிறார். क्योंकि परमेश्वर अंदर है. உள்ளே தேவ ரகமான ஜீவன் இருக்கிறது. अंदर परमेश्वर का जीवन है. இந்த ஜீவன் எது நல்லது எது கெட்டது என்பதை நமக்கு போதிக்கிறது. और ये जीवन क्या गंदा है क्या अच्छा है हमें बताता है. யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுறார், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும். यहाँ पे யோவானா का किताब में कहते हैं कि परमेश्वर के जरिए मिला हुआ पवित्र आत्मा आपको हर राह दिखाएगा. இப்ப நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா இந்த ஜீவன் நன்றாக வளரக்கூடிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். अभी मैं क्यों बता रहा हूँ, ये जीवन आके अच्छा बढ़ने वाले स्थान में हम लोग रहना है. ஒரு செடி இருக்கு, அந்த செடியை தொட்டில வைக்கிறோம், அந்த செடியை கொண்டு போய் வீட்டுல ஒரு ஏசி ரூமுக்குள்ள வைக்கிறோம், சூரிய வெளிச்சமே படாம எப்படி வளரும் பாருங்க. अब एक पेड़ है उसको आके वो आके गमले में है, उसको एसी रूम में रखेंगे तो कैसे बढ़ेगा. ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகணும்னா அதுக்கேற்ற சூழல் இருக்க வேண்டும். अभी आके एक बीज आकर पौधा बन के बढ़ना है तो उसकी परिस्थितियां वैसे होना है. என்னெல்லாம் வேண்டும்? उसके लिए क्या क्या चाहिए. மண்ணு, ஈரப்பதம், சூரிய வெளிச்சம். उसके लिए मिट्टी चाहिए, गीलापन चाहिए, सूरज चाहिए. இதுதான் ஒரு விதை முளைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழலா இருக்கிறது. और यही एक बीज को पौधा बनाने के लिए मदद करता है. நமக்குள்ள இருக்கிற ஜீவன் பெருகணும், வளரணும், அது காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னா அது வளரக்கூடிய ஒரு சூழல்ல நமக்கு இருக்க வேண்டும். अगर आप चाहते हैं आपका जीवन आके बढ़ना है तो आप उस परिस्थिति में भी रहना है. இப்படிப்பட்ட வார்த்தை போதிக்கிற சபைக்கு வர வேண்டும். वचन आके बताने वाले कलीसिया में आना है. ஆத்மா ஒரு सच्चाई से तेरी आराधना करेன்ற ஒரு இடத்துக்கு வரணும் நம்ம. आत्मा और सच्चाई से आराधना करने के लिए एक जगह पे आना है. When you were in the presence of God, the life which God has implanted into your soul and spirit, it will grow. जब आप परमेश्वर की उपस्थिति में रहते हैं तो जो जीवन परमेश्वर ने आपके अंदर डाला है वो बढ़ेगा. அது வளர முடியாத இடத்துக்கு போய் நம்ம உட்காரும்போது உள்ள இருக்கிற ஜீவன் சொல்லும், no, you should not be in this place அப்படின்னு. अगर आप ऐसे जगह पे जहाँ बैठेंगे जहाँ पे आपका जीवन बढ़ नहीं सकता है तो वो जीवन नहीं बढ़ेगा. உள்ள இருக்கிற ஜீவன் சொல்லும், நோ பார்க்காதத.
अब अंदर का जो जीवन है वो आपसे कहेगा उसे मत देखो, இந்த அருவருப்பை பார்க்காத, எனக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கிறது. इस गंदी चीज को मत देखो, मुझे अच्छा नहीं लग रहा है. ஏன்னா ஆபக்குக்கு 2:4 சொல்லு 2:13 சொல்லுகிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்கிறார். क्योंकि हाबुक के किताब में दूसरा अध्याय में कहते हैं कि परमेश्वर को आके गंदी चीजें नहीं देखना. So you must realize that the life of God is deposited in your soul and spirit. तो आपको इस बात को महसूस करना है कि परमेश्वर का जीवन आपके अंदर है. அது நல்ல வளரக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உண்டாக்கி தர வேண்டும். அது உங்களுடைய பொறுப்பு. अब उस जीवन को बढ़ाने के जगह पे रहने का वो आपका आके रिस्पांसिबिलिटी है. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். आपको परमेश्वर की उपस्थिति में रहना है. ஜெபிக்கிற விசுவாசிகளோட சேரணும். और आपको ऐसे लोगों से मिलना है जो प्रार्थना करते हैं. உதவாக்காரங்களோட சேரக்கூடாது. आप बिगड़े हुए लोगों के साथ आपको नहीं मिलना है. மத்தவங்கள பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பேசுறவங்களோட போய் சேரக்கூடாது. दूसरे लोगों के बारे में गलत गलत बोलने वाले के साथ नहीं मिलना है. மற்ற காரியங்களை செய்யறவங்களோட போய் சேர்ந்து நிற்கக்கூடாது. गंदे गंदे चीजें करने वालों के साथ नहीं मिलना है. நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்னா நல்ல ஜெபிக்கிற ஆட்களோட சேரணும். போய் आप लोग जो अच्छा प्रार्थना करते हैं उनके साथ ही मिलना है. வேதாகமத்தை வாசிக்கிற கூட்டத்தோட சேரணும். जो बाइबल पढ़ते हैं उनके साथ मिलना है. ஃப்ரெண்ட்ஷிப் அங்க வைக்கணும் பாருங்க. आपकी दोस्ती को उनके साथ रखना है. எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸா நம்மளால இருக்க முடியாது. सबके साथ हम दोस्ती नहीं रह सकते हैं. எனக்கு ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. अब मुझे बहुत सारे फ्रेंड्स थे, ஒருத்தன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. कोई भी अच्छा दोस्त नहीं था. ஆனா என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ लेकिन जब मैं उद्धार पाया அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விலகிட்டாங்க பாருங்க. और सब मेरे दोस्त मुझे छोड़ के चले गए. நாங்க அவங்கள விட்டு விலகல, मैं उनसे नहीं गया, அவனுங்களே விலகிட்டானுங்க. वो लोग खुद मुझे छोड़ के चले गए. ஏன்னா அந்த கம்பெனி எங்களுக்கு முன்ன வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. क्योंकि उद्धार पाने के पहले वैसे दोस्त मुझे अच्छे लगते थे. பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை போய் பேசி சிரிச்சுக்கின்னு ஒரே கும்மாளம் அடிச்சிட்டு இருப்போம். एक पैसा का उपयोग नहीं था, वैसे बातें हम करते थे. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு लेकिन जब मैं उद्धार पाया, நல்ல ஒரு ஜெபக்குழுல போய் சேர்ந்தோம். जो अच्छा प्रार्थना करते हैं उनके साथ मिला. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் பிரேயர். मैं आके ट्यूसडे और फ्राइडे 2 दिन प्रेयर करता हूँ. சனிக்கிழமை மத்தியானத்துல இருந்து உபவாசம். और सैटरडे दोपहर से आके फास्टिंग लेता हूँ. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகணும். हर शनिवार को विलेज में जाके मिनिस्ट्री करता हूँ. பாட்டு பாடணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், வேனை துடைக்கணும், கழுவணும், गाना गाना है, शुभ समाचार बोलना है, वैन को धोना है, सब कुछ करना है. வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு 11 மணி ஆயிடும். घर आने के लिए 11 बज जाता है. பல நேரங்களில் தண்ணி கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. कई समय में मुझे खाना पानी नहीं मिलता है. நாங்க ஊழியம் செய்யறது ஒரு கிராமமா இருக்கும். திரும்பி வரும்போது லேட் ஆயிடும், 11 மணி ஆயிடும். எங்க ஊர்லயும் சாப்பாடு இருக்காது. हम लोग आके विलेज में आके मिनिस्ट्री करने जाते हैं, बहुत देर आ जाता है. मेरे घर में भी खाना नहीं रहता है. ஆனா அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது எங்களுக்கு. लेकिन उसमें मुझे बहुत खुशी मिलती थी. நாங்க more than 800 வில்லேஜஸ்ல போய் கிராம ஊழியத்தை செஞ்சிருக்கோம். मैं 800 से भी बढ़कर बहुत सारे विलेजों में मिनिस्ट्री किया हूँ. டோட்டலா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட்டு. और मेरा सारे पुराने दोस्त चले गए. அப்போ ஜீவன் வளர்கிற ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். तो जहाँ पे आपका जीवन बढ़ता जाए वहाँ पे आप लोग रहना है. Don't allow anybody to touch slightly. किसी को भी आके आपके जिंदगी में अलाउ ना करे हल्का सा छूने के लिए. When they touched you, your value will reduce much. अगर हल्का से भी छुएंगे तो आपका वैल्यू जो है कम आ जाएगा. இந்த ஜீவன் தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. और ये जीवन परमेश्वर का जीवन இது है. மனுஷ ஜீவன் அல்ல. ये मनुष्य का जीवन नहीं है. தானியேல் போல யோசேப்பு போல கர்த்தர் உயர்த்துவார் உங்களை. दानियल के जैसा, यूसुफ के जैसा परमेश्वर आपको ऊंचे स्थान पे रखेगा. அப்படி உயர்த்தணும்னா என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு உள்ள கொடுத்திருக்கிற அந்த ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். अगर आपको ऊंचे जगह पे जाना है तो क्या करना है? आपको आराम से रहना है. आपको जो जीवन दिया है उसे संभाल के रखना है. எஸ்தரை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சார் பாருங்க. एस्तर के द्वारा परमेश्वर ने कितने बड़े काम किए थे. கொஞ்ச நாளைக்குள்ள நீங்க தானியேலை போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல, ரூத்தை போல மாறிடுவீர்கள். थोड़े दिन में आप एस्तर के जैसे, दानियल, यूसुफ के जैसे बदल जाओगे. அப்ப நம்ம கொஞ்சம் யோசிப்போம், இயேசு வேணுமா அந்த ஃப்ரெண்ட் வேணுமா? आपको अभी सोच के दे, आपको यीशु मसीह चाहिए या वैसा फ्रेंड ஜீவன் चाहिए? வளர்ற இடத்துல இருக்கணுமா, அது ஒடுக்கப்படுற இடத்துல இருக்கணுமா, கெடுக்கப்படுற இடத்துல இருக்கணுமா? आपके जीवन बढ़ने वाले जगह पे आपको रहना है या खराब होने वाले जगह पे रहना है आपको? இந்த ஜீவனை நாம காப்பாற்றினா அந்த ஜீவன் நம்மளை காப்பாற்றும். देखिए, जब हम उस जीवन को संभाल कर रखेंगे तो वो जीवन हमको संभालेगा. உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை இந்த ஜீவன் உருவாக்கும். आपको एक अच्छा फ्यूचर ये जीवन देगा. பாருங்க, ஒருத்தர் சொன்னார், if you take your bible when you are young, it will take you when you are old.
तो जब आप आके इस बाइबल को पढ़ेंगे तो जब आपको ये आके आपके बुढ़ापा में आपको मदद करेगा। இளம் பிராயத்திலே வேதாகமத்தை நீ சுமந்தால் உன்னோட முதிர் வயதிலே வேதாகமம் உன்னை சுமக்கும் அப்படிங்கிறாரு. जब आप अपने जवानी में आप इस बाइबल को आके उठा के लोगे तो बुढ़ापे में वो बाइबल आपको संभालेगा। இளம் பிராயத்துல நம்ம வேதாகமத்தை சுமக்கிறதுக்கு ரெடி இல்ல. हम जवानी में बाइबल पढ़ने के लिए तैयार नहीं हैं। நமக்கு நிறைய வேலை இருக்குது. हम लोग को बहुत सारा काम होता है, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, बहुत सारे दोस्त होते हैं, நிறைய பேச வேண்டியது இருக்கு, बहुत बात करने के लिए ज्यादा है, நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, देखने के लिए बहुत ज्यादा है, நிறைய அவுட்டிங் போக வேண்டியது இருக்கு, आउटिंग बहुत ज्यादा जाना है, நிறைய இருக்கு பாருங்க. बहुत कुछ है। சில் பண்ணணும், यहाँ पे बहुत ही मजे से रहना है, பஸ்ட் அவுட் பண்ணணும், நல்லா अच्छा से एंजॉय करना है। அத எப்படி சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்ட். यहाँ पे स्ट्रेस बस्ट एक वर्ड सुना நான் होगा। சொல்றேன் இத கையில் எடுக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேலை கிடையாது. मैं आपको कहता हूँ इस बाइबल को आप हाथ पे लेंगे तो कोई स्ट्रेस के लिए जगह ही नहीं है। You can recharge your life with the word of God because it has the power. जब क्योंकि परमेश्वर के वचन के द्वारा आप जीवन में आगे बढ़ सकते हैं। அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களை வாழ வைக்கிற ஜீவனா இருக்கிறது. तो आपके अंदर जो जीवन है वो आपको जीवन देने के लिए है। உனக்குள்ள இயேசு இருக்கிறார், आपके अंदर यीशु मसीह है। அவரை கண் கலங்காம வச்சுக்கணும். अब यीशु मसीह को ही आप रखना है। உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை உங்களுடைய நாவின் மூலம் வெளியே அனுப்ப வேண்டும். अब आपके अंदर जो जीवन है वो आप आपके जीव के जरिए आप बाहर लेके आना है। உள்ள இருக்கிற ஜீவன் நாம் வரைக்கும் வந்துடுச்சுனாக்கா உங்க வாழ்க்கை முழுக்க வெளிச்சமாய் விடும். अगर अंदर का जीवन आकर उनके जीव में आ जाता है तो उनका जीवन पूरा उजाला रहता है உங்கள் மூலமா 1000 பேர் விடுதலை ஆவார்கள். और आपके द्वारा हजारों लोग छुटकारा पाएंगे। நமக்குள்ள இருக்கிற ஜீவன் பாவ பசியை அடக்குற ஒரு ஜீவன். हमारे अंदर जो जीवन है वो पाप के भूख को कम करता है। உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் பாவ ஆசைகளை அடக்குகிற ஒரு ஜீவன். आपके अंदर जो जीवन है वो पाप की जो भी आशाएं हैं उसको खत्म करता है। உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள உங்களுடைய மனதில் இருக்கிற அருவருப்புகளை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு ஜீவன். आपके अंदर जो जीवन है आपके मन में जो गंदे ख्याल है उसको खत्म करता है। பாருங்க, நம்ம இந்த ஜீவனை நாம வளர்த்தெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். तो देखिए भाइयों बहनों इस जीवन को हमें बढ़ाने वाले होने हैं। அது மட்டும் இல்ல, இந்த ஜீவன் பாதிக்கப்படாத ஜீவனா இருக்கிறது. और ये जीवन कभी भी आके खत्म नहीं होता है। இந்த ஜீவனை யாராலையும் கெடுக்கவே முடியாது. इस जीवन को कोई खत्म नहीं कर सकता है। யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि यूहन्ना का किताब 3 में कहता है कि परमेश्वर के द्वारा यीशु मसीह के द्वारा कोई भी खराब नहीं हो सकता है இந்த करके। நித்திய ஜீவன் உள்ள வந்துச்சுன்னா நம்ம கெட்டு போகவே முடியாது. अब ये नित्य जीवन जब आपके अंदर आ जाता है तो आप कभी भी खराब नहीं हो सकते हैं। இந்த ஜீவன் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் ஜீவனா இருக்கிறது. और वैसा सामर्थ्य जीवन ये है। அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் நிருபத்துல அவர் 4ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றாரு, 8ஆம் வசனத்துல, 2 कोरिन्थियन चैप्टर 4 वर्स 8 पढ़ेंगे। எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. तो यहाँ पे हम आके चारों ओर से कलेश होने से भी हम संकट में नहीं पड़ते हैं। பவுல் பாருங்க, எல்லா பக்கத்திலும் நெருக்கம். तो देखिए ये यहाँ पे सारे ओर से हमें संकट आता है। பவுல் ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறார். पौल आके एक अपोस्तल थे। அவர் என்ன பண்ணணும், ஒரு சிட்டிக்குள்ள போகணும், அந்த சிட்டியை சர்வே பண்ணணும், அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும், புதிய விசுவாசிகளை ஏற்படுத்தணும். तो पौल जो के कई जगह पे जाते थे और वहाँ पे नए नए विश्वासी बनाना था। அந்த விசுவாசிகள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்ட வேண்டும். अब वो सारे विश्वासियों को एक जगह पे इकट्ठा करना है। அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். और उनको लगातार आके परमेश्वर का शुभ समाचार बोलना है। புதிய புதிய வீட்டு சபைகளை உருவாக்க வேண்டும். नया नया घर का कलीसिया को बनाना है। அந்த பட்டணத்தை விட்டு போகும்போது அந்த திருச்சபைக்கு அங்க இருக்கிற ஒரு மூப்பரை பாஸ்டர் நியமிச்சிட்டு போகணும். और जब उस जगह से वो बाहर आता तो उस कलीसिया के लिए एक आके मुख्य ठहरा कर आना है। அடுத்த பட்டணத்துக்கு போய் இதே மாதிரி செய்யணும். और दोबारा दूसरे गांव में जाके ऐसा करना है। அடுத்த பட்டணத்துக்கு போய் அதை மட்டும் செஞ்சா போதாது, ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபைகளுக்கு நிருபங்களை எழுதணும். अब दूसरे गांव में जाके वैसा करने से केवल काफी नहीं है, पुराना वाले का भी ध्यान रखना है। அவங்களாம் ஒழுங்கா சர்ச்சுக்கு வராங்களா, அவங்களாம் ஒழுங்கா சத்தியத்தை கேட்கறாங்களா, ஒழுங்கா சத்தியத்தை கீழ்ப்படுகிறார்களா, அதெல்லாம் விசாரிக்கணும். तो वो सब लोग सही से कलीसिया आते हैं क्या, सब कुछ करते हैं क्या, ध्यान रखना है। இது மாதிரிலாம் நடக்கும்பொழுது அவர் பல விதங்களில ஒடுக்கப்படுகிறார், துன்பப்படுத்தப்படுகிறார், உபத்திரவப்படுத்தப்படுகிறார், கலக்கம் உண்டாகிறது. तो ऐसे करते समय पौल आके चारों तरफ से आके उसको संकट आता है। உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ மேல இருந்த ஒரு அசுத்தாவியை விரட்டி விடுறாரு.
तो यहाँ पे आप अपोस्तल के 16 अध्याय में देखेंगे कि स्त्री में जो अशुद्ध आत्मा रहता है उसको दूर भगाते हैं। அந்த ஸ்திரியை வச்சு ஒரு ஆதாயம் அடைஞ்சிருந்த அந்த முதலாளிகள் என்ன பண்றாங்க, பவுலையும் பர்னபாவையும் பவுலையும் சீலாவையும் பிடிச்சி பல அடிகள் அடிச்சு ஜெயில போட்டுறாங்க. अब वहाँ के लोग कहते हैं कि पौल और शीला को आके मारकर जेल में डालते हैं। அவங்க மேல இவருக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது. तो उनके ऊपर उनको कोई गुस्सा भी नहीं था இவங்க அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யல. और उन्होंने कोई उनके लिए बुरा काम भी नहीं किया। சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், सिर्फ परमेश्वर का वचन को बोला, दुष्ट आत्मा को भगाया, அவ்வளவுதான் பண்ணாங்க பாருங்க. बस इतना ही किया है। அவர்கள் நன்மையா பண்ணாங்க. उनके लिए अच्छाई किए थे। ஆனா இவங்க 39 அடிகளை அடித்தார்கள். लेकिन उनको 39 टाइम्स उनको मारा, சிறைச்சாலையிலே போட்டார்கள், उनको जेल में डाला, கை கால்களிலே விலங்குகளை மாட்டினார்கள், हाथ पांव में हथकड़ी डाल दी, பெரிய பெரிய தொழு மரத்துல அதை மாட்டி வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும். बड़े बड़े लकड़ियों में बांध के रख दिए। ஆனா நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி அவரை ஆராதித்தார்கள். लेकिन आधी रात में पौलुस और सलीसा ने आके परमेश्वर की आराधना किया। உடனே சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் அசையும்படியான ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. तो वहां पे देखिए एक अचानक एक भूकंप आया सब कुछ हिलने की तरफ। அப்போஸ்தலர் 16:25 நான் இத அப்படியே நான் மேற்கோள் காட்டுறேன். यहाँ पे अपोस्तल के किताब चैप्टर 16 वर्स 25 में पढ़ेंगे। அவர்களுடைய சிறைச்சாலை அவர் கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் காண்றது, சிறைச்சாலையின் கதவுகளெல்லாம் திறமுண்டது. और वहां पे आके उनके हथकड़ी सब खुल गए, दरवाजा सब खुल गया। நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த ஜெயிலர் அவனோட குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். और वहां पे जो जेलर था वो सब देख कर आके वो उद्धार पाया। பாருங்க, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. देखिए चारों तरफ से संकट आया लेकिन फिर भी आके कलेश नहीं आया। நான் சொல்றேன், இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, मैं कहता हूँ यह जीवन जब आपके अंदर रहता है, வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒடுக்குதல் வந்தாலும், துன்பம் வந்தாலும், கலக்கம் வந்தாலும் நாம உயிரை மாய்த்துக் கொள்வதில்லை, மாறாக முன்னேறி சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். आप आपके जीवन में किसी भी प्रकार का मुसीबत क्यों ना आ जाए, बल्कि आप आकर आपके जीवन में आगे ही बढ़ेंगे। எனவே இந்த ஜீவன் பாதிக்கப்படாத ஒரு ஜீவன், क्योंकि ये जीवन कभी भी नष्ट नहीं होने वाला जीवन है। இது ஒடுக்கப்படாத ஒரு ஜீவனாய் இருங்க, ஒடுங்காத ஜீவனாய் இருக்கிறது. और ये जीवन कभी भी खत्म नहीं होता है। அடுத்து பாருங்க, இந்த ஜீவன் பரிபூரண ஜீவனாய் இருக்கிறது. और ये जीवन आके परिपूर्णता का जीवन है। இந்த ஜீவன் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுகிற ஒரு ஜீவனாய் இருக்கிறது. और ये जीवन आपको जो भी जरूरत है उसको पूरा करता है। நல்ல மார்க் எடுக்கணுமா, இந்த ஜீவன் உதவி செய்யும் உங்களுக்கு. अगर आपको अच्छा मार्क चाहिए तो ये जीवन मदद நல்ல करेगा। வேலை செய்யணுமா, இந்த ஜீவன் உங்களுக்கு உதவி செய்யும். अच्छा काम करना है तो ये जीवन आपको मदद करेगा। நல்ல வண்டி வாங்கணுமா, இந்த ஜீவன் உங்களுக்கு உதவி செய்யும். अगर अच्छा गाड़ी लेना है तो ये जीवन आपको मदद நல்ல करेगा। துணிமணிகள் வாங்கணுமா, இந்த ஜீவன் உங்களுக்கு சப்ளை பண்ணும் கண்டிப்பா. अच्छा कपड़ा लेना है तो ये जीवन आपको मदद करेगा। மற்றவங்க முன்னாடி தலை நிமிரணுமா, இந்த ஜீவன் உங்களுக்கு அப்படி செய்யும். दूसरों के सामने आपको सिर ऊंचा खड़ा करना है तो जीवन मदद करेगा। ஃபீஸ் கட்டணுமா, இல்ல நல்ல வீடு வேணுமா, இல்ல மற்றவங்க உங்களை புகழணுமா, இந்த ஜீவன் உங்களுக்கு அதை சப்ளை பண்ணுங்க கண்டிப்பா. आपको फीस भरना है, घर बनाना है, ये जीवन आपकी सारी जरूरतों को पूरा பாருங்க, करेगा। இந்த ஜீவன் வளர வளர எல்லாமே வளர ஆரம்பிக்கிறது. तो देखिए ये जीवन जब बढ़ता जाएगा तो आपके जीवन में भी सब बढ़ता जाएगा। இந்த ஜீவன் வளர வளர உங்களுடைய ஐஸ்வர்யம் வளர ஆரம்பிக்கிறது. ये जीवन बढ़ते बढ़ते आपकी धन दौलत भी बढ़ता जाएगा। இந்த ஜீவன் வளர வளர உங்களுடைய கடனை ஒழித்து கட்ட ஆரம்பிக்கிறது. ये जीवन बढ़ते बढ़ते आपका उधार भी खत्म होगा। இந்த ஜீவன் வளர வளர சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. ये जीवन बढ़ते बढ़ते आपके शरीर में चंगाई मिलेगी। இந்த ஜீவன் வளர வளர உங்களுடைய அந்தஸ்து வளர ஆரம்பிக்கிறது. जब ये जीवन बढ़ता जाएगा तो आपका जीवन का स्टैंडर्ड भी बढ़ता இந்த जाएगा। ஜீவன் வளர வளர நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். जब ये जीवन बढ़ता जाएगा तो आप उस दूसरों को उधार देने वाले बनोगे। இந்த ஜீவன் நமக்கு பணத்தை வேண்டிய பணத்தை கொண்டு வரணும்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் அது எப்படிங்க கொண்டு வரும் அப்படின்னு. आप लोग सोच रहे होंगे ये जीवन मेरे जीवन में पैसा लेके आएगा तो कैसा लेके आएगा, सोच रहे होंगे। 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. 12 अपोस्तल थे। அவன் சீஷர்லாம் கூப்பிட்டாரு, இங்க வா கிட்ட வா, उन्होंने अपने चेले को पास बुलाया। நீங்கள் உலகம் எங்கும் போகணும், आपको दुनिया भर जाना है, சுவிசேஷ பிரசங்கம் பண்ணணும், शुभ समाचार बोलना है, என் நாமத்தை அறிவிக்கணும், मेरे नाम को बताना है, ஞான ஸ்நானம் கொடுக்கணும், उनको बपतिस्मा देना है। இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. ये सब बोलते हैं। இதெல்லாம் சும்மா நடக்குமா? ये सब ऐसा ही होगा क्या? இப்ப நான் உங்க ஊருக்கு வரணும்னு வச்சுங்க, अब मैं आपके गांव में आना है तो, வெஸ்ட் பெங்கால் ஒரிசாக்கோ இல்ல பஞ்சாபுக்கோ வரணும், நான் वेस्ट बंगाल ओडिशा पंजाब आना है तो, பீகாருக்கு வரணும், बिहार आना है, ஃபிளைட்ல ஏறி உட்காந்து பிரைஸ் தி லார்ட் பிரதர் now I am going for a ministry, फ्लाइट में बैठ के आके प्रेज लॉर्ड बोर्ड के मिनिस्ट्री जा रहा हूं करके முதல்ல கீழ இறங்குன்னு சொல்லுவோம். पहले मुझे उतार बोलेगा they need money. क्योंकि उनको पैसे चाहिए। நீ ஊழியத்துக்கு போ, எங்க போ, तू
तू कहीं भी जा, इंडिया जा, பணம் उड़ीसा வேணும் जा, பணம் வேணும் पैसा चाहिए। பணம் இல்லாம எங்கேயும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது बिना पैसा का कहीं भी जाके शुभ समाचार नहीं बोल सकते हैं। இவங்களை கூப்பிட்டு சார் உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்க और ये कहते हैं कि दुनिया भर में जाके शुभ समाचार बोलो। 157 நாடுகளுக்கு போனங்க वो लोग आके 150 लोग करीब எப்படி गए போறது? थे। कैसे जाएंगे? உள்ள ஜீவன் இருக்கு பாருங்க अब अंदर जीवन है। இயேசு போகும்போது நோட்டெல்லாம் அச்சடிச்சு கொடுத்துட்டு போனாரா இல்ல यीशु मसीह जाते समय नोट छाप कर देके नहीं गए थे, கிடையாது नहीं। இப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் अब अपोस्तल के 4 अध्याय में एक वचन 32ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் 32 से पढ़ूंगा। 33 34 33 34 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் तो यहाँ पे आके वहाँ अपोस्तल लोगों ने आके यीशु मसीह के जी उठने का गवाही दी அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது और उनके ऊपर बड़ा ही अनुग्रह था, பூரண கிருபை बड़ा अनुग्रह था। எப்படிப்பட்ட ஒரு கிருபை பாருங்க இந்த பூரண கிருபையை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் तो देखिए बड़ा अनुग्रह पाए वाले लोग हम होने हैं। நீங்களும் நானும் பூரண பரிபூர்ண கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் आप और मैं बड़ा अनुग्रह पाए हैं। இந்த கிருபை நமக்கு நம்ம பெற்றதுனால என்ன நடக்குது சீஷர்களுக்கு अब ये अनुग्रह पाने के वजह से चेले को क्या हुआ? 34ஆம் வசனம் சொல்லுகிறது यहाँ पे 34 कहता है, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் और वहां पे उन्होंने अपनी भूमि को बेचकर सब कुछ आके प्रेरितों के पांवों के पर रख दिया। இவங்க கிட்ட என்ன இருந்தது उनके पास क्या था? பூரண கிருபை இருந்தது उनके पास बड़ा अनुग्रह था। இயேசு உங்களுக்கு கொடுத்த ஜீவன் இருந்தது यीशु मसीह ने दिया हुआ जीवन था। அதன் விளைவாக என்ன நடக்குது அதன் விளைவாக என்ன நடக்குது उसके बदले में क्या होता है? எல்லாரும் நிலங்களை வீடுகளாம் விக்கிறாங்க सब लोग अपने भूमि घर को बिक्री करते हैं பணத்தை எக்கச்சக்கமா கொண்டு வராங்க और पैसे को बहुत सारा लेके आते हैं அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் और प्रेरितों के पांवों पर रखते हैं। now the multitude 33 and with great power the apostle gave witness to the resurrection of the Lord Jesus and great grace was upon them all तो यहाँ पे 33 में हमने देखा था great grace was upon them all बड़ा अनुग्रह उनके ऊपर था। nor was there anyone among them who lacked, for all who were possessors of lands and houses sold them and brought the proceeds of the things that were sold and laid them at the apostles' feet, and they distributed to each as anyone had need. 34 में हमने देखा था उन्होंने अपने भूमि घर वस्तुओं को बेचकर सारे पैसों को प्रेरितों के पांव पे रख दिया। இங்க ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கேன் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கேன் वो लोग परमेश्वर की सेवकाई करते थे। இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவங்க வீடு நிலத்தெல்லாம் வித்து என் காலடியில கொண்டு வந்து பணத்தை வச்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க आप लोग सोच के देखिए यहाँ के लोग सब कुछ बिक्री करके मेरे पास लेके आएंगे तो कैसा रहेगा? அன்னைக்கு அதான் நடந்தது और वहाँ पे वैसा ही हुआ था। பூரண கிருபை இருந்தது அவங்களுக்கு बड़ा ही अनुग्रह था, great grace was upon them all बहुत बड़ा अनुग्रह उनके ऊपर था। John 1:16 and 17 says you were all received grace upon grace. यहाँ पे जॉन 16 में हमने देखते हैं कि वहाँ पे उनको अनुग्रह के ऊपर अनुग्रह मिला। You have received, just received the grace upon grace. आपको वो अनुग्रह मिल गया है। So, அப்போ அந்த ஜீவன் இருந்தா அந்த பணம் தன்னால வரும் तो अगर वो जीवन आपके अंदर है तो सारी जरूरतें भी आप पूरा होगा। அது மட்டும் இல்ல ஜீவன் உங்களை அழகாக்கிடும் தெரியுமா உங்களுக்கு கலர் ஆக்கிடும் देखिए जीवन आपको सुंदर बना देता है। இப்ப எல்லாம் டக்குன்னு அப்படியே முடிச்சுக்கிறாங்க अब सब लोग मुझे देख रहे हैं। சாராள் என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க सारा को कितना उम्र होगा आप सोचते होंगे? ஏகப்பட்ட வயசு बहुत उम्र था उसे। ஆனா பார்வோனுக்கு முன்னாடி அவளுடைய அழகை நிறைய பிரபுக்கள் போய் புகழுகிறார்கள் लेकिन फारून के आगे उसकी सुंदरता को बहुत सारे लोग जाके वर्णन करते हैं। she is very beautiful वो बहुत ही सुंदर है। ஆபிரகாம்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு वहाँ पे अब्राहम आता है, அவருடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கிறாங்க उसकी पत्नी बहुत सुंदर है। வர்ணிக்கிறாங்க அவருக்கு முன்னாடி उनके सामने जाके वो अपनी पत्नी के बारे में बोलता है। எந்த அளவுக்கு வர்ணிச்சிருந்தா பார்வோன் ஆள் அனுப்பி அந்த அம்மாவை தூக்கின்னு வந்துட்டான் அரண்மனைக்கு तो देखिए फारून ने किसी को बेचकर उसकी पत्नी को उठा के लेके आ गया। அந்த டைம்ல ஆபிரகாமுக்கு 75 வயசு उस समय पे अब्राहम का उम्र आके 75 था சாராளுக்கு எப்படி இருந்திருக்கும் 70 இருந்திருக்கும் இல்லையா और सारल को 70 तो होगा। அவ்வளவு அழகு उतनी सुंदर थी सारा। உள்ள ஜீவன் இருக்கும்போது நல்ல ஒரு அழகு நமக்கு கிடைக்கிறது जब हमारे अंदर जीवन होता है तो मुंह में एक सुंदरता भी आता है। நம்முடைய பணம் நம்மள பெரியவனாக்காது
हमारा पैसा हमें बड़ा नहीं बनाता நம்முடைய है, அழகு அறிவு நம்மள பெரியவனாக்காது. हमारा खूबसूरत और ज्ञान हमें बड़ा नहीं बनाता है, நம்முடைய தாளந்து நம்மள பெரியவனாக்காது. हमारी टैलेंट हमको बड़ा नहीं बनाता है, ஆனா நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் நம்மள பெரியவனாக்குகிறது. लेकिन हमारे अंदर जो जीवन है वो हमको बड़ा बनाता है। யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். यूहन्ना का किताब चैप्टर 10 वर्स 9 पढ़ूंगा। யோவான் 10:9-10 वर्स 10 सॉरी चैप्टर 10 वर्स 9-10 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. पढ़ता हूँ, देखिए। நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். तो यहाँ पे हम देखते हैं कि यदि कोई मेरे द्वारा भीतर प्रवेश करे तो उद्धार पाएगा, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். और वो भीतर जाते ही वो आके उद्धार पाएगा। I am the door, if anyone enters by me he will be saved and will go in and out and find pasture. यहाँ पे हमने देखा है द्वार मैं ही हूँ, यदि कोई मेरे द्वार भीतर प्रवेश करे तो उद्धार पाएगा। ரட்சிக்கப்படும் போதே ஒரு பெரிய ஆசீர்வாதம், உள்ள மட்டும் இல்ல வெளியவும் அந்த ஆசீர்வாதம் வருது. देखिए, उद्धार पाते समय ही एक बड़ा आशीष मिलता है, बल्कि बाहर जाते समय भी एक आशीष मिलेगा। ரட்சிக்கப்படும் போது பாத்தீங்கன்னா ஆள் ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க, लेकिन उद्धार पाते समय लोग साधारण से रहेंगे, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல பளபளன்னு ஆயிடுறாங்க. लेकिन थोड़े दिनों के बाद एक चमक आ जाएगा, கணக்கே இல்லாத அளவுக்கு ட்ரெஸ் ஷூஸ் எல்லாம் வந்துடுது. वहां पे रहेगा ऐसा, ஏன்னா உள்ள இருக்கிற ஜீவன் அதெல்லாம் அந்த மாதிரி கொண்டு வருகிறது. क्योंकि आपके अंदर एक जीवन रहता है। அப்புறம் அவர் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றான். यहाँ पे 10वीं वचन में हम देखते हैं चोर किसी काम के लिए नहीं आता परंतु चोरी करने के लिए आता है। The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have it more abundantly. यहाँ पे चोर सिर्फ चोरी करने के लिए और घात करने के लिए, नष्ट करने के लिए आता है, தேவன் உங்களுக்கு பரிபூரண ஜீவனை தந்திருக்கிறார். लेकिन यीशु मसीह ने आपको परिपूर्णता का जीवन दिया சும்மா है। கொஞ்சமா தரல, நிறைய தந்திருக்கிறார். थोड़ा सा नहीं दिया, बड़ा अनुग्रह दिया है। ஆனா நமக்கு எதிராக ஒரு திருடன் ஒருவன் இருக்கிறான். लेकिन हमारे विरोध एक चोर है। அவன் என்ன பண்றான், நம்ம கெட்டு போகணும்னு விரும்புறான். अब वो चोर क्या सोचता है, हम आके बिगड़ जाना है, நம்முடைய ஆரோக்கியத்தை திருடுறான், நம்முடைய சமாதானத்தை திருடுறான், சந்தோஷத்தை திருடுறான், हमारी सुख शांति खुशियों को चोरी करता है, நம்முடைய அந்தஸ்தை திருடுகிறான், हमारे सारे दौलतों को चोरी करता है, அவன் நம்மளுடைய காசை திருடுறான், அழகை திருடுறான், हमारे पैसे को, सुंदरता को चोरी करता है। உங்களை எப்படியாவது நாசமாக்கணும்னு நினைக்கிறான். वो आपको एकदम आके नुकसान पहुंचाना चाहता கண்ணை है। சுற்றி கருவளையம் போட வைக்கிறான். கவலை நிறைய இருக்கனால கண்ணை சுத்தி கருவளையம் போட வைக்கிறான். तो आंखों को घूम कर आके वो काला सा आ जाता है அப்புறம் சீக்கிரமா கொன்னு அழிச்சிருவான் நம்மள. और हमको एकदम खत्म कर देता है, திருடன் அதுக்காக தான் வரான். और चोरी उसी के लिए आता है। ஆனா இயேசு சொல்றான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். लेकिन यीशु मसीह कहते हैं कि मैं उनको जीवन அப்ப देने आया हूँ। உள்ள இருக்கிற ஜீவன் செழிப்பா இருந்தா, ஆரோக்கியமா இருந்தா நீங்களும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். तो देखिए, आपके अंदर जो जीवन है वो अच्छा रहेगा तो आप भी अच्छा रहोगे, அந்த ஜீவன் நமக்கு ஆரோக்கியத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கும், और वो जीवन आके हमें आके अच्छा स्वास्थ्य देता है, சந்தோஷத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கும், खुशी आके देता है, சமாதானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கும், हमारे जीवन में एक शांति देता है ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கும், और आशीर्वाद देता है, அந்தஸ்தையும் உயர்வையும் கொடுக்கும் அந்த ஜீவன். जीवन में ऊंचाई देता है। 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். पहला तीमुथियुस की किताब 6वीं अध्याय में पढ़ूंगा, 1 தீமோத்தேயு 6:17. चैप्टर 6 वर्स 17 पढ़ूंगा। இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் இருக்கும்படி எச்சரிக்கை பண்ணு. तो दुनिया में जो भी आके पैसे वाले हैं, गंदे ख्याल वाले नहीं रहना चाहिए। நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல அவங்க நம்பிக்கை வைக்க கூடாது. हमारे पास जो धन दौलत है उस पे आके हम लोग अपना ध्यान नहीं रखना है। அப்புறமா அவர் சொல்ற, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் விசுவாசமாக இருக்க வேண்டும். हम लोग आके जीवन देने वाले परमेश्वर के ऊपर आके विश्वास रखना है, நாம் அனுபவிக்கிறது சகலவித நன்மைகளும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். क्योंकि हमें आके सारी खुशियां परिपूर्णता से देते हैं। எவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார் பாருங்க. परमेश्वर ने हमके कितना अच्छी நல்ல आशीष दी है, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல அப்பா அம்மாவை கொடுத்திருக்கிறார், अपना अच्छा घर दिया है, माता पिता दिया है, நல்ல பரிவாரம் கொடுத்திருக்கிறார், अच्छा परिवार दिया है, நல்ல ஆசீர்வாதத்தை வேலையை கொடுத்திருக்கிறாரு, अच्छा काम और आशीर्वाद दिया है, நல்ல சம்பளத்தை கொடுத்திருக்கிறாரு, अच्छा तनख्वाह दिया है, நல்ல துணிமணிகளை கொடுத்திருக்கிறாரு, अच्छा कपड़ा दिया है, நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு, अच्छा कलीसिया दिया है, நல்ல பாஸ்டர் கொடுத்திருக்கிறாரு, अच्छा पास्टर दिए हैं, எல்லா நன்மையும் கொடுத்திருக்கிறார். सब लोग எவ்வளவு நன்மை.
सब कुछ अच्छाई दिया है சகல நன்மைகளும் சம்பூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். और सारी अच्छाई परिपूर्णता से दिया है, எதுக்கு? நாம் அனுபவிக்கிறதுக்கு. क्योंकि हम लोग उसको आके खुशी उठाने के लिए। So enjoy, इसलिए मैं कहता हूँ आप लोग अनुभव कीजिए उन चीजों को, enjoy my goodness. परमेश्वर की अच्छी चीजों को अनुभव कीजिए। அளவில்லாமல் கொடுக்கிறார் பாருங்க. परमेश्वर आके बिना तौल के देता है। நான் சொல்றேன், ஆண்டவர் எதையுமே குறைவா கொடுக்கறதே கிடையாது. मैं कहता हूँ परमेश्वर कुछ भी कमी घटी के साथ नहीं देता है। வானத்திலிருந்து மன்னாவை பொழிஞ்சா 40 வருஷம் தேவையான அளவு பொழியுது. स्वर्ग से आके मन्ना को दिया था, 40 साल दिया था, தண்ணீர் கற்பாறையிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. और पानी आके पहाड़ से आता ही रह रहा था। குடத்துல இருந்து எண்ணெய் ஊத்துனா அது பாட்டு வந்துட்டே இருக்கு. घड़े से तेल डाला तो तेल आता ही रह रहा था। போதும்ன்றது இவன் டிசைட் பண்ணணும். तो काफी है करके परमेश्वर आके பாத்திரம் இல்லன பிறகுதான் அந்த எண்ணெய் நிக்குது. अब बर्तन नहीं है इसीलिए तेल रुका। அது வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. उस समय तक परमेश्वर देते ही रहे। 5 அப்பம் 2 மீனை வேண்டிய மட்டும் கொடுக்கறாரு. 2 मछली 5 अपम को परमेश्वर ने कितने लोगों को दिया? எல்லாரும் சாப்பிடுறாங்க, திருப்தி அடைகிறார்கள். और सब लोग खा पी के तृप्त हो जाते हैं। அவர் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். परमेश्वर आके परिपूर्णता का परमेश्वर है, அவர் ஏராளம் தாராளமா கொடுக்கிறார். और वो बहुत ज्यादा देते हैं। நம்ம யோசிக்கிறோம், ஏன் அப்ப நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல? तो अभी हमें सोचना है क्यों हमारे जीवन में कमी घटी है। எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, एफिशियन के किताब 3 अध्याय में कहता है, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், இன்னொரு மொழியாக்கம் சொல்கிறது, நாம் கற்பனை பண்ணி பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. परमेश्वर आके हम सोचने से भी ज्यादा, मांगने से भी ज्यादा हमारे अंदर जो जीवन है उससे परमेश्वर देते हैं, மிகவும் அதிகமாய் தருகிறார். बहुत ज्यादा देते हैं। நாம நினைக்கிறோம், हम क्या सोचते हैं, இப்ப இருக்கிற சம்பளம் அப்படியே டபுள் ஆச்சுன்னா போதும். अगर अभी का तनख्वाह डबल हो जाएगा तो अच्छा रहेगा। ஆனா அவர் சொல்றாரு, இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு. लेकिन परमेश्वर कहता है अब से भी 1000 गुना ज्यादा। இதெல்லாம் நான் சும்மா சொல்ல, உபாகமம் 1:11 இருக்கு, போய் வாசித்து பாருங்க. ये वाला क्या आप देखेंगे, ड्यूटरॉनमी 1 चैप्टर 1 में देखेंगे तो रहेगा। 1:11 அப்படியே சொல்லிக்கிறது. 1 वचन 11 में ऐसा ही है, இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நல்லா இருக்கணும் நம்ம. अभी से भी ज्यादा 1000 गुना आपको ज्यादा देगा। அப்ப பாருங்க, அவர் ஏராளம் தாராளமாய் கொடுக்கிறார். तो देखिए परमेश्वर ज्यादा देता है। திராட்சை ரசம், தண்ணீரை திராட்சை ரசமாக்கி எக்கச்சக்கமா கொடுக்கிறார் பாருங்க. दाखरस परमेश्वर बहुत ज्यादा देते हैं। எல்லாமே சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर सब कुछ आपको परिपूर्णता से देते हैं। எதன் அடிப்படையில? நம்ம ஜெபம் பண்றது அடிப்படையில? किसके कारण? हम प्रार्थना करने के कारण क्या? அவருடைய அடிப்படையில இல்ல, परमेश्वर के कारण। அவர் சொல்றாரு, நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்து அதுக்கேற்றபடி தரேன்றார். अब परमेश्वर कहते हैं आप वो मांगने से भी ज्यादा, सोचने से भी ज्यादा आपके अंदर जो सामर्थ्य काम करता है उसके अनुसार ही परमेश्वर देते हैं। நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இப்ப இருக்கிற நிலைமையை நினைச்சு பாக்குறோம். ஐயோ, பணம் இல்ல, ட்ரெஸ் இல்ல, வீடு இல்ல. हम सोचते हैं मेरे पास कुछ भी नहीं है, कपड़े नहीं है, घर नहीं है, நகை இல்ல, सोना नहीं है, ஒரு நட்டு கூட இல்ல. कुछ भी नहीं है। இதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ये सब हम सोचते रहते हैं। இப்ப அவர் சொல்ற, நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கற்பனை பண்ணி பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய். लेकिन परमेश्वर कहते हैं आप सोचने से भी ज्यादा, ख्याल करने से भी ज्यादा। Have you ever think what kind of house you love, you want? Have you ever think about that? क्या कभी आपने सोचा है कि आपको किस प्रकार का घर चाहिए? ஒரு துணி கடைக்கு போறோம், ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், ஐயோ இதெல்லாம் நம்மளால வாங்க முடியும், விலையை பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம் வாங்க முடியாது. अभी हम एक कपड़े लेने जाते हैं तो दाम देखते ही नहीं लेते, सोचते हैं எங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அங்க போறோம் நம்ம. जहाँ पे बजट फ्रेंडली है वहां ही जाते हैं। அரே பாபரே, ஜீவன் உள்ள வந்துச்சுன்னா அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தேவையில்லைங்க. मैं आपसे कहता हूँ अगर जीवन अंदर है तो बजट फ्रेंडली जरूरत नहीं है। You can go on whatever you like, you can select that. आप लोग जाइए, कुछ भी आपको अच्छा लगता है आप ले सकते हैं, And you can pay just like that. और आप लोग उसको ऐसा ही पे कर सकते हैं। உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். क्योंकि आपके अंदर जो जीवन है वैसे आशीर्वाद को लेके आते हैं। இப்போ நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, என்ன மாதிரி ஒரு லைஃப் வேணும் எனக்கு? अभी आप सोच के देखिए कैसा जीवन आपको चाहिए। எனக்கு எவ்வளவு பணம் தேவை? லட்சம் வேணுமா, கோடி வேணுமா, என்ன மாதிரி வீடு வேணும், பெரிய ஒரு பேலஸ் மாதிரி வீடு வேணுமா, என்னென்ன வேணும், என்ன மாதிரி ஒரு நகை வேணும், என்ன மாதிரி துணிமணிகள் வேணும், எப்படி நான் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்லாம் நீங்க நினைச்சு பாக்குறீங்க. அது எல்லாத்தோட ரொம்ப அதிகமாய் அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார்.
आप लोग सोच के देखिए कि मुझे ऐसे कपड़े चाहिए, ऐसा घर चाहिए, इतना ऐसा जो जो आप इमेजिन करते हैं उससे कई ज्यादा परमेश्वर आपके लिए करते हैं। வாழ்க்கையில நீங்கள் மேலே வர வேண்டுமா, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த ஜீவன் என்கிற வல்லமையை வளர்த்தெடுக்க வேண்டும். अगर आप अपने जीवन में आगे बढ़ना चाहते हैं तो आपके अंदर जो सामर्थ्य काम करता है उस पे आप काम करना है। இந்த ஜீவன் ஒரு பரிபூர்ண ஜீவனாய் இருக்கிறது. अब ये जीवन एक परिपूर्णता का जीवन है அதுக்கப்புறம் பாருங்க பாய்ந்தோடுகிற ஜீவன். और ये आके एक दौड़ के जाने वाला एक जीवन है। இந்த ஜீவன் உங்களை மட்டும் இல்ல, உங்களோட சேர்த்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். ये जीवन आपको अकेले नहीं, आपको घूम के जो भी है सबको आशीष करता है। ரட்சிக்கப்படும் பொழுது வெறும் ஒரு கிணறு மாதிரி தான் அந்த ரட்சிப்பு. அந்த டைம்ல வெறும் கிணறு தான். उद्धार पाते समय कुआं का समान होता है। யோவான் 4:13 அவர் சொல்றார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று போல் இருக்கும். यूहन्ना का किताब हम 4 अध्याय में देखे थे कि जो ये पानी जो हम पीते हैं वो आके प्यास नहीं बुझा सकता, लेकिन यीशु मसीह देने वाला जीवन नित्य जीवन होता है। இப்ப நம்ம ரட்சிக்கப்படுறோம், अभी हम उद्धार पाते हैं, உள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் வருகிறது, हमारे अंदर उद्धार का एक खुशी आता है। ஆவியானவர் உள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறார். अब पवित्र आत्मा हमारे अंदर एक खुशी देता है। பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், हमारा पाप क्षमा हो जाता, परमेश्वर की उपस्थिति को महसूस करते हैं। ஆனா நாம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறும் பொழுது, लेकिन हम पवित्र होने के लिए जब हम पवित्र आत्मा हम में आता है तो கதை வேற மாதிரி போகிறது. हमारी कहानी कुछ और जाता है। யோவான் சுவிசேஷம் 7 அதிகாரம் 37 இருந்து 39 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். यूहन्ना का किताब चैप्टर 7 वर्स 37 से पढ़ूंगा। ஆமா, 37 to 39. பண்டிகையின் கடைசி நாளிலே பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். तो यहाँ पे पूर्व के अंतिम दिन में परमेश्वर यहाँ पे कहते हैं, अगर कोई प्यासा है तो मेरे पास आ जाए, अगर वो विश्वास करेगा तो वो आके पवित्र शास्त्र में आएगा। நாம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்பட்ட அனுபவம் மாதிரி இல்ல, இது அதோட ரொம்ப டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். अब यहाँ के उद्धार पाते समय जो हमें खुशी मिलती है ये उससे भी ज्यादा है। ரட்சிக்கப்படும் போது நாம திருப்தி அடைகிறோம், जब हम उद्धार पाते हैं तो हमें खुशी मिलती है। ரட்சிப்பின் போது நாம சந்தோஷம் அடைகிறோம், जब उद्धार पाते हैं तो हमें खुशी मिलती है, ரட்சிப்பின் போது நாம தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், और हम लोग परमेश्वर की उपस्थिति को महसूस करते हैं। But when the Holy Spirit comes, लेकिन जब पवित्र आत्मा आता है तो when we receive the Holy Spirit, जब पवित्र आत्मा हमारे अंदर आता है तो அது வேற மாதிரி அனுபவம் और வரும். वो दूसरा आके महसूस நாம करेंगे, எங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் இந்த நதி பாய ஆரம்பிக்கிறது. और जहाँ कहीं भी आएंगे तो ये जल का नदी आके वहां से உள்ள निकलेगा, இருக்கிற ஜீவன் ஒரு நதி போல பாய்ந்து ஓட ஆரம்பிக்கிறது. और अंदर का जो जीवन है वो नदी के समान निकलेगा। நாம அந்நிய பாஷையில பேசும்போது அங்க உள்ள இருந்து அந்த ஜீவன் பொங்கி பொங்கி வர ஆரம்பிக்கிறது. जब हम अन्य भाषा बोलते हैं ऐसा हमारे अंदर जो जीवन है बाहर उभरता हुआ बाहर आता है। சுகம் என்கிற நதி புரண்டு வர ஆரம்பிக்கிறது, चंगाई का नदी बाहर आता है, ஆசீர்வாத நதி புரண்டு வர ஆரம்பிக்கிறது, आशीर्वाद का नदी बाहर आता है, அது अनेक ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிற நதியாக மாறுகிறது. और कई आत्मा को उद्धार में लेके आता நம்மை है, பலப்படுத்துகிறது, சுகமாக்குகிறது, ஆரோக்கியமாக்குகிறது. और हमको बल देता है, चंगाई देता है। எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 47 அதிகாரம் 9 வசனம் இப்படி சொல்லுகிறது. एजेकियल की किताब में हम देखते हैं चैप्टर 47:9 47:9 में देखते हैं, சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவராசிகள் யாவும் பிழைக்கும். और जहाँ कहीं भी ये जीवन का जल जाता है सारे आके जीव जंतु आके रहते हैं, இந்த தண்ணீர் அங்க வந்தபடினால வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். और जहाँ कहीं भी यहाँ आके ये जल जाता है तो वहाँ पे आके बहुत सारे मछलियां होते हैं, இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். और ये नदी जहाँ कहीं भी जाता है सब लोग बहुत ही आके स्वास्थ्य रहते हैं। நம்ம போகும்போதே இந்த நதி இங்க பாயும் அங்க பாயும், சுகமாக்கும், விடுதலையாக்கும், தீர்க்கதரிசனத்தை உரைக்கும். तो ये नदी जब जाता है तो वहाँ यहाँ जाता है, தேவ பிரசன்னத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். परमेश्वर की उपस्थिति को देता है, आशीर्वाद को देता है। டக்கு டக்கு டக்குன்னு இந்த நதி பாய ஆரம்பிக்கிறது. तो ये नदी वहाँ यहाँ जाने के जैसा वैसा ही होता है, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கத்திலும் ஓட ஆரம்பிக்கிறது. ये चारों तरफ ये नदी जाने लगता है। கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எனக்குள்ளே. सब आपको उठा के बोलेंगे मेरे अंदर, எனக்குள்ள எல்லாம் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள मेरे अंदर
ஜீவ நதி இருக்கிறது. जीवन नदी है, அந்த நதி புறப்பட்டு போகும் பொழுது और जब वो नदी निकल कर जाता है அநேகர் ஆரோக்கியம் அடைகிறார்கள். और बहुत लोग चंगा होंगे, கேன்சர் கட்டிகள் கரையும், कैंसर के चंगे होंगे, விடுதலை உண்டாகும், उनको छुटकारा मिलेगा, வெற்றி உண்டாகும், उनको जीत मिलेगा, தாமதமானதெல்லாம் சீக்கிரமா நடக்கும், सब कुछ रुकावटें टूटेंगे, மலைகள்லாம் பெயர ஆரம்பிக்கும், वहाँ पे बारिश होंगे மாபெரும் வெற்றி உண்டாகும், और बहुत बड़े आशीष होगा। அநேக நாள் காத்து கொண்டிருக்கிறதெல்லாம் வந்து கிடைக்கும், जो जो वो इंतजार कर रहे हैं वो चीज उनको मिलेगा எல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். और सब लोग आशीष होंगे। பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நதி உங்களுக்குள்ள இருக்குது. मेरे प्यारे भाइयों बहनों, मैं कहता ये नदी आपके अंदर होगा तो பரிசுத்தாவி என்கிற ஒரு நதி இது. पवित्र आत्मा का एक नदी இந்த है। நதி உங்களுக்குள்ள இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றால் வாயை திறந்து பேசணும் நீங்க. अगर ये नदी आपके अंदर से बाहर आना है तो आपको मुंह खोल के बात करना है। When you open your mouth and speak the word of God, the rivers of the living water which is inside of you will flow from you and touch everybody and heal everybody, blesses everybody. जब आप मुंह खोलकर वचन को बाहर बोलेंगे तो ये वचन बाहर जाके बहुत सारे लोगों को चंगा करेगा, आशीर्वाद करेगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா எனக்குள்ள அந்த ஜீவ நதி இருக்கு? कितने लोग विश्वास करते हैं मेरे अंदर जीवन का जल है? எத்தனை பேர் சொல்லுங்க நான் ரிலீஸ் பண்ணுவேன் இனிமேல் அந்த ஜீவ நதி? अभी से मैं वचन के जरिए इसको बाहर निकालूंगा। ஹalleluya, ரிலீஸ் பண்ணுங்க. अनेகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். आप अपने मुंह से वचन को रिलीज कीजिए, बहुत लोगों को आशीषित रहेंगे। God bless you all. Let us stand for prayer. आप सब लोग खड़े हो जाए, परमेश्वर आपको आशीष करेगा। Sister, प्रार्थना prayer करेंगे। पढ़वाना. पिता परमेश्वर, इस अद्भुत दिन के लिए हम आपका धन्यवाद करते हैं। इस समय पे पिता परमेश्वर हम आपके सम्मुख में आते हैं। पिता परमेश्वर, दिए हुए वचन के लिए हम आपका धन्यवाद करते हैं। पिता परमेश्वर, हम वचनों के जरिए पिता परमेश्वर इस जीवन को हम हमारे जीवन को बढ़ने के लिए हमें मदद करें। पिता परमेश्वर, आज सुने हुए वचन के अनुसार हम अपने जीवन को जीने के लिए हमें मदद करें। यहाँ पे आए हर एक भाइयों बहनों के लिए प्रार्थना करते हैं, उनके घर परिवार के लिए प्रार्थना करते हैं, उनके कामों के लिए प्रार्थना करते हैं। उनको आशीषित कीजिए पिता परमेश्वर, सारे ज़रूरतों को पूरा कीजिए। प्रभु के दास को, उनके परिवार को आपके हाथ में सौंपती हूँ, उन्हें आशीष कीजिए। अब तक संभाला हुआ प्रभु आगे भी संभाले पिता परमेश्वर। सब कुछ यीशु मसीह के नाम से मांगती हूँ, सुन और ग्रहण कर। आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे। And all the saints of God would say, Amen. Amen. God bless.